அவர் சந்திச்சேன். அவர் டாக்டர் சொல்லிட்டார், இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவர் காலம் ஆயிடுவாரு, 1 வருஷமே கேரண்டி கிடையாது அப்படின்னு. அப்புறம் அவரை நான் வந்து வடபழனி முருகர் கோவில்ல அவர் சந்திக்கிறேன். அவர் என்கிட்ட சொல்றார், நான் இன்னும் 1 வருஷம் தாங்க இருப்பேன், அதனால ஏதோ கோயிலாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வடபழனி முருகர் கோயில சொல்றார். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஏன் இந்த வடபழனி கோயிலுக்கு வந்த நீங்க ஏன் முக்கியமான பழனி கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்க உடம்புல மாற்றம் தெரிஞ்சதுன்னா தொடர்ச்சியா மாதம் மாதம் போங்க அப்படின்னு. நான் எதாச்சும் சொல்லிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு அவர் உடனே அவர் ராத்திரி கனவுல முருகன் போய் சொல்லியிருக்கார், நீ கிளம்பி பழனிக்கு வா, நான் தான் சொல்ல வச்சேன், நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்டார். தூக்கம்லாம் களைச்சி போச்சு, புத்துணர்ச்சியான மாதிரி உடனே குளிச்சுட்டு என்னவோ இருக்கிற ஒரு 2 செட் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போறார். நேரா பழனிக்கு போயிட்டார். போய் முருகனை முன்ன கூட பார்த்ததில்லை, பழனியே போனதில்லை, அன்னைக்கு போய் பார்க்குறாரு. கரெக்டா அப்படி சுவாமியை தரிசனம் வரும்போது அங்க இருக்கிற ஐயர் சொல்றாராம், நீங்க மட்டும் உள்ள வாங்க அப்படின்றாராம். சைட்ல இருக்கு, நீங்க மட்டும் உள்ள வாங்க அப்படின்னாராம். இவர் உள்ளே போனாரா, சட்டையை கழட்டிடுங்க அப்படின்னாராம். நீங்க ஏன் சட்டை போட்டுருக்கீங்க, பள்ளிக்கூடம் முருகனை சட்டையை போடக்கூடாது, சட்டையை கழட்டிட்டாராம். உடனே உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டாராம். அவர் மட்டும் தான் உட்காந்துருக்காராம், மற்றவங்களும் போயிட்டே இருக்காராம். திட்ட 1/2 மணி நேரமாக பழனிமலை முருகன் முன்னாலே உட்காந்துருக்காரு. யாருமே அவர் யாராவது பழனிமலை முருகன் முன்னால 1/2 மணி நேரம் கூட்டத்தில் உட்கார முடியுமா? 1/2 மணி நேரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் கிளம்ப சொல்லிடுவாங்க. கொஞ்சம் கவனிச்சா கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பாங்க. அது விஷயம் அவருக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா, அவர் இருக்கிறதெல்லாம் செலவு மெடிக்கல் செலவு பண்ணிட்டு இருக்காரு. நல்லா உட்காந்து போயிட்டார். அவருக்கு என்னமோ தெரியல, உடம்பெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. அப்புறம் மேலேயே வந்து அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு கீழே வந்துட்டு பஸ் ஏறி நேராக வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து தூங்குறாரு. முருகன் மணி கனவு வர்றாரு. அது சொல்றாரு, நீ தொடர்ச்சியா மாசம் மாசம் என்னை வந்து பாக்குறியா? இவர் கனவுலே கேட்கிறாரு, நான் தான் 1 வருஷத்துல சாக போறேனே, கடவுள் நம்ம சில சமயம் பேசுவோம் இல்லையா, நான் தான் 1 வருஷம் சாக போறேனே, எப்படி நான் வந்து பாக்குறது அப்படின்னு. உனக்கு யார் சொன்ன 1 வருஷம் தானே, நான் சொன்ன உனக்கு 1 வருஷம், நீ இன்னும் பரிபூர்ண ஆயுளோட இருப்ப, ஒழுங்கா வந்து சேர்க்க. மறுபடியும் கனவு பிடிச்சு போச்சு. பார்த்தா அவருக்கு இன்னும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அப்புறம் மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே பழனிக்கு போயிட்டே இருக்காரு. கரெக்டா 6வது மாசம் யாருமே தெரியல, ஒரு சித்த வைத்தியர் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறார். எங்க பழனியில. இவர் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார் முருகன் கிட்ட. அப்படியே பார்த்துட்டு, இருக்கு அழுகுறீங்க என்ன, எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்கு, நான் ஒரு மருந்து தரேன், சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னாராம். சும்மா அப்படி குண்டு மாதிரி இருந்துச்சான். ஒரு டப்பால போட்டு கொடுத்தாராம். நான் முருகன் கிட்ட வச்சுதான் எடுத்துட்டு போவேன், என்னமோ இங்க கொண்டாந்தேன், இங்க கொண்டாந்து வச்சு கொண்டாந்துருக்கிறேன். பேசிட்டோம் போவோம். யாராவது போன் பேசுறதா இருந்தா வெளியே. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவர் அந்த வைத்தியர்கிட்ட போய் அந்த ரசமணி குண்டுமணி மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்பவும் ராத்திரி வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் கனவுல முருகன், என்ன நான் வந்து உனக்கு வைத்தியம் பார்த்துட்டேன், ஒழுங்கா சாப்பிடு. முருகன் எப்படி ஆட்கொள்றாரு பாருங்க, பழனிமலை முருகன் எப்படி ஆட்கொள்றாரு பாருங்க. உடனே அவர் சாப்பிட ஆரம்பிச்சார். அவர் ஏதோ பத்தி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சாப்பிட்டு இதை சாப்பிட்டு அதை ஃபாலோ பண்றாரு. நாள் பட ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கேன்சரே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு வருது. அப்பதான் அவர் பழனிமலை முருகன் மேல சரணாகதி அடைஞ்சு, இனிமே எல்லாமே முருகன் தாண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் முழு பழனிமலை முருகனுக்கு பிரார்த்தனை செய்து அவர் பழனிமலை முருகனுடைய தீவிரமான பக்தராகி பின்னாடி அவர் நிறைய பேருக்கு வைத்தியம் பார்க்கிற அளவுக்கு அவர் உருவாக்குனார். இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாத கை கூட ராசியான கையா மாறணும்னா அது முருகன் பழனிமலை முருகன் தான். அதனால
என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தூக்கி ஒரு வாரமா போட்டுட்டு வைத்தியநாதனுடைய கதையை கேளுங்க. சின்ன கதை தான், குட்டி கதை தான், நம்ம புரியுற மாதிரி தாத்தா சொல்லிடுவார். கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சாய் உறவுகளே, குருவார வணக்கம். போன வாரம் திருச்செந்தூர், இந்த வாரம் பாபா சாயங்காலம் 5:30 மணிக்கு பழனி முருகனை பற்றி சொல்லிடுங்க அப்படின்னு. திருச்செந்தூர் முருகன் கடல் ஆழம், திருப்பழனி முருகன் மலை உயரம். இன்பம் அடையணும் அப்படின்னா திருச்செந்தூருக்கு வா, உன்னுடைய துன்பம் போகணும்னா பழனிக்கு வா. அதுக்கு தான் கடல் ஆழம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, மனத்தினுடைய ஆழம். அதே போல் இறைவனுடைய உயரத்தையும் ஆதியும் அந்தமும் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் உயரத்தில் பழனி, கடல் ஆழத்தில் செந்தூரான். இந்த 2 பேருக்கும் வித்தியாசம். இங்கே போனால் துன்பம் போயிடும், அங்கே போனால் இன்பம் கிடைக்கும். இதில் முதல்ல பழனி மலை எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, அம்மா அப்பா கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு ஆண்டியாக இங்கே உக்காந்துட்டாரு பழனி மலை மேலே அப்படின்ட்டு தான் தெரியும். ஆனால் அந்த பழனி மலை எப்படி வந்தது, முருகனுடைய காரணம் என்ன, அந்த காரணமெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் சினிமாவில் பார்த்தது. ஆனால் உண்மையான காரணம், ஔவையார் உனக்கு நீயே ஞானம், உங்கள் அம்மா அப்பா அந்த பழத்தை உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த ஞானம் உனக்கு இல்லையா, ஏன் கொடுத்தாங்கன்ட்டு, அந்த ஞானம் எனக்கு இல்லையே, ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்ட்டு முருகன் தான் பழனியில் போய் உக்காந்தேன். கோபத்தினால் இல்லை, அவருக்கும் ஞானம் வேணும், ஞான தண்டாயுதபாணியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பழனி மலைக்கு போய் உக்காந்தாங்க. சரி, அந்த பழனி மலை எப்படி உருவாச்சு? ஏன்னா பழனி மலை எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அந்த மலை எப்படி உருவாச்சு அதுதான் ரொம்ப முக்கியம். அகத்திய முனிவர் அவர் எப்பயுமே சித்தர்களுக்கெல்லாம் தலைவர், பெரிய சித்தர். அவருக்கு கந்தன் கைலாசத்தில் கந்தனுடைய மலைக்கு பக்கத்தில் சிவமலை, சக்தி மலைன்ட்டு 2 மலை இருக்குது. எனக்கு அந்த 2 மலையும் எனக்கு இங்கே வேணும் அப்படின்ட்டு கேட்குறார். யார்கிட்ட? இடும்பன் கிட்ட. இடும்பன் யார்? அகத்தியனுடைய பிரதான சீடர். அந்த இடும்பன் கிட்ட சிவமலையும் சக்தி மலையும் எனக்கு வேணும்ன்ட்டு கேட்குறார். அதனால் என்னங்க, நான் போய் கொண்டு வந்துடுறேன். அவன் அரக்க வம்சம்தானே இடும்பன், நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை, நான் உனக்கு 2 மந்திரம் சொல்கிறேன். அந்த கைலாய மலையில், கந்த மலையில் போய் உக்காந்து அந்த சிவமலைக்கும் சக்தி மலைக்கு முன்னாடி உட்காந்து அந்த 2 மந்திரத்தை உச்சரித்து சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு நடக்கும் அப்படின்னு. அந்த இடும்பன் அந்த கைலாய மலைக்கு பக்கத்தில் கந்தன் வீட்டு இருக்கின்ற கந்தமலைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவமலை, சக்தி மலை 2 மலையும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடும்பன் அங்கே உட்காந்து அகத்தியர் சொல்ல மந்திரத்தை சொல்கிறார். அப்போ தண்டம் கோலா வந்தது. அஷ்ட திக்கில் இருந்து பாம்புகள் கயிறா வந்துச்சான். அந்த தண்டத்தில் 2 பக்கமும் கயிற்றால் கட்டி, ஒரு பக்கம் சிவமலை, ஒரு பக்கம் சக்தி மலை காவடியார் இடும்பன் தூக்கிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கும் பழனி மலையில் தைப்பூசம், பங்குனி, கிருத்திகை, நவராத்திரியில்
10 நாட்கள் விசேஷ நாட்களில் பால் காவடி, பன்னீர் காவடி, நீர் காவடி, ராக்கெட் காவடி, எல்லா காவடிகளும் மூல காரணம் இடும்பன் கொண்டு வந்த காவடியில் அந்த சிவமலை சக்தி மலையினால தான் காவடி எடுக்கிறதுக்கே இடும்பன் வழி காமிச்சார். பழனி முருகனை வந்து நீ தரிசிக்கணும்னா காவடி எடுத்துகிட்டு வாழ். அந்த சிவமலை சக்தி மலை கொண்டு வந்தார வர்ற வழியில் எங்கே போகிறது, எப்படி வந்து அகத்தியர்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் தர்றது எனக்கு வழியே தெரியலங்கிறப்ப அந்த முருகன் ராஜ அலங்காரத்தில் குதிரை மேலே அந்த இடும்பனை நோக்கி வர்ற, என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா அப்படின்ட்டு இடும்பன்கிட்ட சொல்கிறார். அந்த இடும்பன் அந்த அரசனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றப்ப ஒரு இடத்துல சிவமலையும் சக்தி மலையும் வச்சுட்டு கொஞ்சம் இளைப்பாருங்கிறார் அந்த ராஜா. இடும்பன் அந்த இடத்துல உக்காந்து இளைப்பாரிட்டு அதுக்கப்புறம் நான் மலையை தூக்க போகிறேன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறப்ப ஒரு மலை மேலே ஒரு சின்ன பையன் தண்டத்தோடு நின்றுட்டு இருக்கான். அப்போ இடும்பன், நீ யார் இங்கே, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ இந்த மலை வந்து அகத்தியருக்காக கொண்டு போயிட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு அந்த மலை மேலே நிற்கிறியன்ட்டு முருகனை அடிக்கிறதுக்கு போகிறப்ப அவர் கையில் இருக்கிற தண்டத்தில் இடும்பனை அடிக்கிறார். இடும்பன் இறந்துடலாம். அப்போ இடும்பி அகத்தியர்கிட்ட ஓடுறான். ஐயா, நீங்கள் சொல்லிங்கன்ட்டு தான் மலையை கொண்டு வரத்துக்காக போயிட்டு என் வீட்டுக்காரருக்கு ஒரு சிறுவன் அடித்து கொல்லுட்டாரு அப்படிங்கிறப்ப அகத்தியர் அவங்கக்கிட்ட, முருகா, அவன் சிவமலையும் சக்தி மலையும் எனக்காக தான் கொண்டு வந்தான், உனக்காக கொண்டு வந்தாலும் இனி சிவமலை என் மலை அப்படின்ட்டு சொல்லி அந்த சிவமலை எங்கே அமைஞ்சிருக்குன்னா அந்த பழனி மலை தான் சிவன் மலை. அதுக்கு எதிர்த்து அப்படி இருக்கிற சக்தி மலை இடும்பன் மலை. இன்னைக்கும் இடும்பனுக்கு விடிகாலையில் முதல் பூஜை இடும்பனுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் முருகனுக்கே வழிபாடு. மொத்தம் முருகனுக்கு எத்தனை பூஜை? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை அலங்காரம், எத்தனை பூஜை சொல்லுங்கள். இத்தனை தடவை பழனிக்கு போயிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்கள் ஒவ்வொரு அலங்காரமும். காலையில் பழனியில் முக்கியமாக பக்தர்களுக்கு கிடைக்கணும்னா 6:30 மணிக்கு இருக்கின்ற சந்நியாசி அவதாரம். சந்நியாசியாக காட்சி தருவார் தண்டத்தோட கோமணத்தோட. அப்போ என்ன கிடைக்குன்னா சிரசில் விபூதி, நெஞ்சில் ராக்கால பூஜை சந்தனம், கீழே கவுதீன தீர்த்தம். இது 3 தான் பழனி முருகனுடைய முக்கியமான அம்சங்கள். இந்த 3 யாருக்கு கிடைக்குதோ அவர்கள் இந்த 3ல் ஏதாவது ஒன்று வாயில் போட்டுக்கிட்டா கூட அவன் உடல் உபாதைகள், வியாதிகள், தீராத வியாதிகள் இருந்தால் கூட போயிடணும். அப்போ 3 விஷயங்கள் என்னென்னா, சிரத்தின் மேலுள்ள விபூதி, ராக்காலத்திலே பூசப்படுகின்ற சந்தனம், கவுதீன தீர்த்தம். இந்த 3 எப்போ கிடைக்கும்? முதல் கால பூஜை காலை 6:30 மணிக்கு சந்நியாசி வேடம், 8 மணிக்கு வேடனுடைய பூஜை அலங்காரம், வேடன் அலங்காரம், 6:30 மணிக்கு சந்நியாசி அலங்காரம், 8 மணிக்கு வேடன் அலங்காரம், 9 மணிக்கு என்ன அலங்காரம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பாலசுப்ரமணியர். காலையில் சந்நியாசி கோலத்தில் பார்க்குறவங்களுக்கு 6:30 மணிக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சகல நோய்களும் சகலமும் அவர்களுக்கு வெற்றி அடையும் என்கின்ற ஐதீகம். அதே 2வது 8 மணிக்கு வேடர் அலங்காரத்தை பார்ப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் எதையும் சந்திக்கின்ற வலிமையும்
பெறுவார்களாம். மூணாவது 9 மணிக்கு அலங்காரம் செய்யப்படுகின்ற பாலசுப்பிரமணிய அலங்காரத்தை பார்ப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 4வது அவதாரம் அலங்காரம். 4வது அலங்காரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வைதிகால் அலங்காரம். அதாவது எல்லா வியாதிகளும் தீர்ந்தும் வைத்தியராக காட்சி அளிக்கிறார். 4வது அலங்காரம் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. 12 மணிக்கு. 9 மணிக்கு பாலசுப்பிரமணியர், 12 மணிக்கு உச்சி காலத்தில் வைதிகால் அலங்காரம். அதுக்கு பிறகு சாயங்காலம் 5:30 மணிக்கு ராஜ அலங்காரம். 5:30 மணிக்கு பார்க்கின்ற அந்த ராஜ அலங்காரத்தை பார்ப்பவர்களுக்கு வாழ்க்கை ராஜாவாக இருப்பார்கள், அமையும் என்பது ஐதீகம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு இரவு என்ன அலங்காரம் சொல்லுங்க பார்க்கலாம்? புஷ்ப அலங்காரம். புஷ்ப அலங்காரத்தில் பார்க்கிறவங்களுக்கு அந்த 8 மணிக்கு காட்சி அளிக்கின்ற அந்த பழனி முருகர் புஷ்ப அலங்காரத்தை பார்ப்பவர்களுக்கு சகல சுமங்கலி பாக்கியங்களும் சகல பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம்தான் முதல்ல உடம்பு பூரா அவருக்கு சந்தனம் பூசினாங்க, சந்தன காப்பு. இப்போ நெஞ்சில் மட்டும் சந்தனம் பெருசாக வைத்துவிட்டு சிரசிலே திருநீரை வைத்துவிட்டு 2 கால்களுக்கு நடுவிலே பாத்திரத்தை வைத்து விடுவார்கள். இது இரவு புஷ்ப அலங்காரம் முடிந்த பிறகு. இந்த 6 அலங்காரங்களுக்கு இடையில் ஒவ்வொரு அலங்காரம் முடிஞ்சு அடுத்த அலங்காரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அபிஷேகம் அலங்காரம், அபிஷேகம் அலங்காரம். 6 அபிஷேகம் 6 அலங்காரம். ஒரு அலங்காரத்துக்கும் இன்னொரு அலங்காரத்துக்கும் நடுவில் அர்ச்சனையோ பூஜையோ எதுவும் கிடையாது. ரொம்ப முக்கியமானது. நம்ம அர்ச்சனை பண்ண சொன்னால் கூட பண்ண மாட்டாங்க. அது ஒரு விசேஷம். இந்த 2 கால்களுக்கு நடுவில் வைக்கின்ற அந்த பாத்திரம் எதுக்காக அப்படின்னா, போகர் செஞ்ச நவபாஷான சிலையில் இரவு வியர்வையாக வெளிவருகின்றது. இன்றைக்கும் முருகனுடைய ஆலயத்தில் பழனி ஆண்டவர் சன்னதி அந்த வியர்வை துளிகள் சந்தனத்தின் மீது பட்டு, அந்த கௌதீனம் கோமணத்தின் மீது பட்டு அந்த பாத்திரத்திலே விழும்பொழுது அடுத்த நாள் காலை 6:30 மணிக்கு சந்நியாசி அலங்காரத்திலே காட்சி அளிக்கின்ற விஸ்வரூப தரிசனத்தின் பொழுது முக்கியமான நபர்களுக்கு அந்த 3ஐயும் அளிக்கின்றார். இது 3ம் கிடைச்சா அவளை விட பாக்கியசாலி உலகத்தில் யாருமே கிடையாது. இது முருகனுடைய அலங்காரங்கள். பழனி மலை எப்படி வந்தது, காவடி ஏன் எடுக்கிறாங்க, எதுக்காக எடுக்கிறாங்க, அதுக்கு யார் முன்மாதிரி, இதை பார்த்தோமா. ஆனால் அந்த பழனி மலை படை வீடா சொல்லுங்க பார்க்கலாம்? படை வீடா? 3வது படை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா? படை வீடா? கிடையாது. குன்றுதோர் தோன்றுகின்ற முருகனுக்கு எல்லாமே படை வீடுங்கிறத முறையில் வணங்குறாங்களோ தவிர 3வது படை வீடு திரு ஆவினன்குடி. கீழே இருக்கின்ற முருகன் பாலசுப்பிரமணியனாக இருக்கின்ற முருகன் தான் திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடின்ட்டு ஏன் பேர் வந்தது, எதுக்காக? திருமுருகாற்று படையில் நக்கீரர் 3வது பதிகத்தில் திருவாவினன்குடிக்கு விளக்கம் கொடுத்துருக்காராம். என்னான்னு கொடுத்துருக்காரு? திரு லக்ஷ்மி தேவி, ஆ காமதேவி, இனன் சூரியன், கு பூமாதேவி, டி அக்னி பகவான். இந்த 5வரும் பழனி முருகனை பிரார்த்தித்து அங்கே பூஜை செய்ததால் அந்த இடத்திற்கு திரு ஆவினன்குடி என்று 3வது படை வீடாக நக்கீரரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த திரு ஆவினன்குடி தான் படை வீடு. பழனி படை வீடு அல்ல.
பழனி ஏன் விசேஷமானதுன்னா போகருடைய விசேஷத்தினால தான். இப்போ போகருக்கு போவோம். ஏன்னா போகர் தானே அந்த சிலையை வடித்தார். எதற்காக வடித்தார், ஏன் வடித்தார், யார் சொல்லி வடித்தார், எப்படி வடித்தார், அது எதற்காக, என்னென்ன மூலிகைகள், எவ்வளவு மூலிகைகள், எவ்வளவு சித்தர்கள், எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டார், அவருக்கு கூட இருந்த புலிப்பாணி சித்தர் என்ன செய்தார், இத்தனை விவரங்களும் இப்போ போவோம் உள்ளார். அந்த போகர் ஏன் இந்த 9 நவபாஷாணத்தில் ஒரு விக்கிரகம் பண்ணணுன்ட்டு அவர் நினைச்சாரு அப்படின்னா, யுகங்கள் 4. என்னென்ன யுகம்? முதல் யுகம் என்ன? சத்திரிய யுகம், கிருத யுகம். அதுக்கு இன்னொரு பேர் சத்திரிய யுகம். கிருத யுகத்தில் வாழ்ந்த மக்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள். ஒரு கெட்டவனை பார்க்க முடியாதோ, ஒரு கெட்டவனை, ஒரு அயோக்கியனை பார்க்க முடியாதோ, ஒரு அதர்மம் நடக்காதோ, அத்தனை பேரும் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள். அவங்களுடைய ஆயுட்காலம் சராசரி எவ்வளவு தெரியுமா? கிருதி யுகத்தில் வாழ்ந்த மக்களுடைய ஆயுட்காலம் 1,00,000 ஆண்டுகள். அந்த கிருதி யுகத்தினுடைய நாள் வருஷம் எத்தனை வருஷம் தெரியுமா? 17,28,000 ஆண்டுகள் கிருதி யுகம். 17,28,000 ஆண்டுகள் கிருதி யுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் 1,00,000 ஆண்டு வாழ்ந்தாங்களா சராசரியா ஒரு மனுஷன். அப்போ அங்கே வாழ்ந்த மனிதர்களுடைய உயரம் என்ன தெரியுமா? 9 அடி. அந்த மனிதர்களுடைய சராசரி உயரம் 9 அடி. அங்கே அதர்மம் இல்லை, தர்மம் தலைத்தோங்கி நின்றது, அறச்செயல் ஓங்கி நின்றது, தவ வலிமை அத்தனை பேரிடமும் இருந்தது, ஞானம் பெருகி வழிந்தது, ஆற்றல் அதிகமாக இருந்தது, அறிவு அதைவிட அதிகமாக இருந்ததால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமுமாக தர்ம வழியிலே அத்தனை மக்களும் வாழ்ந்ததால் அந்த கிருதி யுகத்திலே பகவான் அவதரிக்கவில்லை. அடுத்த யுகம் திரேதா யுகம். எத்தனை வருடங்கள்? 12,96,000 வருடங்கள். எவ்வளவு? 12,96,000 வருடங்கள் திரேதாயுகம். அதில் வாழ்ந்த மனிதர்களுடைய ஆயுட்காலம் என்ன தெரியுமா? 10,000 ஆண்டுகள். ஏன் 1,00,000 ஆண்டிலிருந்து 10,000 ஆண்டு ஏன் வந்தது? ஒரு பகுதியில் 4/3 பகுதி ஜனங்கள் மிக நல்லவர்கள், 1/4 பங்கு ஜனம் அயோக்கியர்கள், அதர்ம வழியிலே வாழ்ந்தார்கள், எல்லா தீய செயல்களிலும் ஈடுபட்டார்கள். 3/4 பங்கு ஜனங்கள் அதிகமாக நல்லவர்களாக இருந்ததால் 1/4 பங்கு ஜனங்கள் வாழ்ந்த ஜனங்கள் அயோக்கியர்களாக அதர்ம வழியிலே வாழ்ந்ததால் அங்கே அந்த யுகத்தை காப்பாற்றுவதற்காக யார் அவதரித்தார்கள்? யார்? கடவுள் யார்? ராமாவதாரம், ராமாயணம். திரேதா யுகத்தில் தான் ராமாயணம் நடந்தது, ராமர் அவதரித்தார். அடுத்து என்ன யுகம்? துவாபர யுகம். துவாபர யுகத்தினுடைய ஆயுட்காலம் வருஷம் எத்தனை? 8,64,000 ஆண்டுகள். 8,64,000 ஆண்டுகள். ஆனால் அதில் சரிபாதி அயோக்கியர்கள், சரிபாதி நல்லவர்கள். திரேதாயுகத்தில் வாழ்ந்த ஜனங்களில் சரிபாதி அதர்ம வழியில் வாழ்ந்தார்கள், தர்ம வழியில் வாழ்ந்தவர்கள் சரிபாதியாகத்தான் இருந்தார்கள். அவர்களுடைய உயரம் அவங்க 9 அடி ஆச்சு, 8 அடி ஆச்சு, இவங்க 7 அடி.
இவர்களுடைய ஆயுட்காலம் 10,000 ஆண்டுகள். அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருது. திரேதா யுகத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் காப்பாற்றுவதற்காக யார் அவதரித்தார்கள்? இந்த அயோக்கியனுங்க கிட்டேருந்து பாதி பேர் அதர்ம வழியில் வாழ்ந்த அந்த ஆன்மாக்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக யார் அவதரித்தார்கள்? கிருஷ்ண பரமாத்மா. எந்த யுகத்தில்? திரேதா யுகத்தில். ஆக 8,64,000 ஆச்சா. அடுத்த யுகம் கலியுகம். கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தில் பஞ்ச பாண்டவர்கள் இருந்தாங்க. அந்த பஞ்ச பாண்டவர்களில் உங்களுக்கு தெரியும், 100 பேர் அயோக்கியனுங்க, 5 பேர் யோக்கியனுங்க. அந்த காலகட்டத்தில் தான் கிருஷ்ணர் தோன்றுறார். எதற்காக? அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, கீதையை உபதேசிப்பதற்காக. தர்மருடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்சியில் மகாராஜா தர்பாரில் தர்மர் உக்காந்துட்டு இருக்கிறப்ப 2 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பஞ்சாயத்துக்கு வர்றாங்க. அந்த பஞ்சாயத்தில் ஒருத்தன் என்ன சொல்கிறான், நான் நிலத்தை அவனுக்கு விற்றுட்டேன், அந்த நிலத்தில் இப்போ புதையல் இருக்குங்கிறான். அதனால் அந்த புதையல் எனக்கு வேணாம், நான் எப்போ விற்றுட்டேனோ அது அவனுக்கு தான் சொந்தம், அவனையே எடுத்துக்க சொல்கிறேன். ஆனால் அவன் நிலந்தான் எனக்கு விற்ற, நிலத்துக்கு கீழே இருக்கிறது எனக்கு விற்கலை, புதையல் உனக்கு தான் சொந்தங்கிறான். அப்போ 2 பேருமே நல்லவர்களாக, பிறருடைய பணத்துக்கு ஆசைப்படாதவர்களாக, தன்னுடையது தனக்கு கிடைத்தால் போதுங்கிற நல்ல எண்ணத்தில் இந்த 2 பேரும் வர்றாங்க பஞ்சாயத்து நீதி சொல்லுங்கன்ட்டு தர்மர்கிட்ட. ஆனால் தர்மர் எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கல. அப்போ சகாதேவனை, தர்மர் இதை நீதான்ப்பா சொல்லணும், என்னால் முடியல அப்படின்னு. சகாதேவன் நாளைக்கு வாங்க பேசிக்கலாம். அடுத்த நாள் சபை கூடுது. இந்த 2 பேரும் வர்றாங்க. வர்றப்ப ஒருத்தன் என்ன சொல்கிறான், நிலம் என்னதான், நிலத்துக்கு கீழே இருக்கிறது எனக்கு தான் சொந்தங்கிறான். இன்னொருத்தன் அவன் எனக்கு விற்றுட்டான், இன்னைக்கு நிலத்துக்கு இனி நான் தான் சொந்தக்காரன், இங்கே நிலத்துக்கு கீழே இருக்கிறதுக்கும் நான் தான் சொந்தக்காரன். அப்போ தர்மருக்கு தலை பிச்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சகாதேவா, நேற்று நான் இப்படி பேசினா இன்னைக்கு இப்படி பேசுகிறானே, ஓர் இரவில் என்ன மாற்றம் நடந்தது, ஏன் இப்படி, எதற்காக நீ அடுத்த நாள் வா என்று கூறினாய், எனக்கு விளக்கம் கொடு. அப்போ அண்ணா, திரேதாயுகம் 12 மணியோட முடிஞ்சிருச்சு, கலியுகம் பிறந்துருச்சு. கலியுகம் பிறந்ததுனால கலியுகத்தில் இப்படி தான் இருப்பாங்க. அதற்காக தான் இங்கே கலியுகத்திலே நிறைய அயோக்கியர்களும் ரொம்ப கம்மி நல்லவர்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். இந்த கலியுகத்தினுடைய வருஷங்கள் எத்தனை? 4,32,000 ஆண்டுகள். சரி, இப்போ வாழ்ந்துக்கிட்டே வர்றப்ப போகருக்கு இந்த 4 யுகத்திலையும் கலியுகம் ரொம்ப மோசமாக இருக்கும் போல் இருக்கு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறப்ப அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது இந்த 4 யுகங்களையும் டோட்டல் பண்ணுங்க எத்தனை வருஷம்ன்ட்டு, அது ஒரு மகாயுகம். இந்த 4 யுகங்களையும் சேர்த்தனா ஒரு மகாயுகம். 12 மகாயுகங்கள் ஒரு மன்வந்தரம் அப்படின்ட்டு கணக்கு அவங்களுக்கு. அப்போ ஒரு மகாயுகமே இந்த 4 சேரணும், 12 மகாயுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம். அப்போ 14 மன்வந்தரங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம் அப்படிங்கிறார்.
அப்போ எத்தனை வருஷம்தான்ப்பா என்ன தான் பண்ண முடியும்? அப்போ இப்போ கல்பங்கள் வந்து 30. இப்போ 2வது கல்பந்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் கல்பம் வேத தேவ கல்பம், 2வது கல்பம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஸ்வேத வராக கல்பம். இப்போ இந்த கலியுகத்தில் பிறந்துடுச்சு. நோய் நொடிகள் பயங்கரமாக வரும், கெட்ட செயல்கள் தலை விரித்து ஆடும், அதர்மம் ஓங்கி நிற்கும், தர்மமே எங்கேயும் இருக்காது, எந்த குடும்பத்திலையும் நிம்மதி இருக்காது, எல்லா குடும்பங்களிலும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், எல்லா வியாதிகளும் இருக்கும். வியாதியே இல்லாத மனிதன் கூட வியாதிக்கு மருந்து தேடி அலைவான். வியாதியே இல்லாத மனிதன் கூட. அதுதான் கலியுகம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறார்? போகர் அவருக்கு கீழே இருக்கிற 18 சித்தர்களையும் சதுரகிரியில் ஒரு மீட்டிங் போடுறார். எங்கே சதுரகிரி எங்கே இருக்குது தெரியும் இல்லையா? ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் சதுரகிரி மலை. 14 கிலோமீட்டர் மலையும் ஏறணும். அந்த மலையில் மீட்டிங் போடுறார். மீட்டிங் போடுறப்ப அங்கே என்ன சொல்கிறாரு? போகர்கிட்ட எல்லா சித்தர்களும் இதுக்கு என்ன பண்ண முடியும்? வியாதிகள் அதிகமாக வரும், புது புது வியாதிகள் வரும், பேரே சொல்ல தெரியாத அளவுக்கு எண்ணிக்கையில் அடங்காத வியாதிகள் வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு அப்படிங்கிறப்ப, நான் வந்து பிரார்த்தனையில் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு பிரார்த்தனையில் உட்கார்றப்ப முருகன், பார்வதி, அகத்தியர் 3 பேரும் போகருக்கு தோன்றி, நீ நவபாஷாணத்தில் ஒரு சிலை செய்யணும், அதுவும் ஞான தண்டாயுதபாணியாக இருக்கணும் அப்படிங்கிற. அதே மாதிரி நான் செஞ்சிடுறேன்ட்டு ஒத்துக்கிறேன். இவர் அந்த சதுரகிரி மலையில் உட்காந்து அத்தனை சித்தர்கள், கிட்டத்தட்ட 4000 மூலிகைகள், 81 சித்தர்கள், 9 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். எதுக்கு? அந்த ஞான தண்டாயுதபாணி. அதில் இந்த மூலிகைகள் பூரா சேகரித்து கொண்டு வந்துட்டாங்க. எங்கே செஞ்சாங்க? மெய்கண்ட சித்தர் குகைன்ட்டு கீழே பழனியில் கொஞ்சம் தூரத்தில் மெய்கண்ட சித்தர் குகைன்னு இருக்குது. அங்கே இவரும் அந்த அந்த சித்தர் நீங்கள் சொல்லுவீங்களே புலிப்பான சித்தர், அவர் தான் பிரதான சீடர். அவரும் அந்த மெய்கண்ட சித்தர் குகையில் தான் இதை தயாரிக்கிறாங்க, பாஷாணத்தை தயாரித்து வடிவத்தை. ஆனால் 2 மூலிகைகள் சேர்த்தணும். ஒவ்வொரு மூலிகையாக சேர்த்து தான் ஒரு மருந்தை உருவாக்கணும். ஆனால் 2 மருந்தையும் சேர்த்தனா மருந்து முறிஞ்சு போயிடுது. 2 மூலிகைகளையும் அவர் சேர்த்தனா நிற்கிறதில்ல, முறிஞ்சு போயிடுது. அப்போ என்ன தான் வழி? இந்த மூலிகைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலவையாக நான் தயாரித்தாதான் அதுக்கப்புறம் மோல்டு பண்ண முடியும். ஆனால் மூலிகையே முறிஞ்சு போயிடுது, அதனுடைய விஷத்தன்மை எல்லாமே போயிடுது. அப்போ 9 நவபாஷாணத்துக்கு இந்த 4000 மூலிகைகளை அந்த 9 நவபாஷாணத்துக்குள்ளார செலுத்தணும். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவருக்கு அந்த மூலிகைகளை சேர்த்துறதுக்கு அந்த ஞான தண்டாயுதபாணி தான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் அன்றைக்கு இரவு படுத்து தூங்குகின்றார். தூங்கும் பொழுது ஓர் உருவம் காட்சி தருகின்றது. தண்டத்துடன் மொட்டையடித்து கொண்டு ருத்ராட்ச மாலை தலையிலே அணிந்து கோமணத்துடன் காட்சி அளிக்கின்றார். அதுக்கு தான் அவர் ஞான தண்டாயுதபாணின்ட்டு அந்த பேர் வச்சார். போகர் தான் தண்டத்தோட ஞானத்தை எனக்கு உபதேசித்ததுனால ஞான தண்டாயுதபாணி அப்படின்ட்டு. அந்த போகருக்கு அவர் சொன்ன சூட்சமம் என்னன்னா, நீ பழனி மலைக்கு வா, மேலே வந்தீங்கன்னா மேற்கு பக்கத்தில் ஒரு மூலையில் அக்னி நட்சத்திரத்தில்
முன்னேழு பின்னேழு நடுஏழு. அந்த அக்னி நட்சத்திரத்தில் ஒரு செடி வளரும். அந்த செடியில் பூக்கிற பூக்களை பறிச்சுக்கிட்டு வா. அந்த பூக்களுடைய சாரணி புழிஞ்சி எடுத்து இந்த கலவையில் சேர்த்து அப்படின்ட்டு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அந்த போகர் என்ன பண்ணுறார், அக்னி நட்சத்திரத்துக்காக காத்திருந்து அதே இடத்துல அந்த செடி முளைச்சி அந்த பூக்கள் பூக்குது. அந்த பூக்களுடைய சாறு தான் இந்த மூலிகையை இணைக்க ஒன்று சேர்த்தது. அதற்கு பிறகுதான் அவர் அந்த சிலையை வடிக்க முடிந்தது. அந்த சிலை எப்படி வடித்தாருன்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பூக்கள் சொன்னேன் இல்லையா, 21 நாட்கள் மட்டும்தான் பூக்கும். அதுக்கப்புறம் செடியே இருக்காது, பூக்களும் இருக்காது. அந்த 21 நாட்கள் எப்போ? சித்திரை மாதத்தில் முன்னேழு பின்னேழு நடுஏழு 21 நாட்கள். இந்த 21 நாட்களில் யாராக இருந்தாலும் என் சன்னதியை கிரிவலமாக வருகின்றார்களோ அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் இந்த சுகந்த பரிமளமும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னதுனால தான் இன்னைக்கும் பொள்ளாச்சி, கேரளா இந்த பக்கம் நகரத்தார்கள் விரதம் இருந்து இந்த சித்திரை மாதத்தில் இந்த 21 நாட்களும் கிரிவலம் வருவாங்க. எந்த 21 நாட்கள்? அந்த செடி பூக்கிற அந்த மலர்களிலிருந்து வீசுகின்ற அந்த சுகந்த பரிமளமாக, அது மலை பூரா வீசுமா. அந்த மனம் அவ்வளவு ரசிக்கிற அளவுக்கு இருக்குமா. அதை கொண்டு இவர் என்ன பண்ணுறார், வடிவமைக்கணும். மண்ணில் சிலை செய்கிறார். மண்ணில் சிலை செஞ்சுட்டு தலையில் ஓட்டை போடுறார். ஓட்டை போட்டுட்டு இந்த 4000 மூலிகைகளை நவபாஷானமாக மாற்றி அதுக்குள்ளார ஊற்றுறார். அப்போ ஊற்றுறப்ப அது கீழே பூரா உடம்பு பூரா அப்படியே கம்ப்ளீட்டாக உருவத்துக்கு பூரா வந்துடுது. ஆனால் அந்த உருவத்துக்கு மோல்டு செய்யணும் இல்லையா, அதுக்கு மெட்டல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேறு மூலிகைகளை பயன்படுத்தணும். அது வெள்ளையாக தலையில் இன்னைக்கும் முருகருக்கு அந்த ஓட்டை இருக்குமா. அந்த நவபாஷான சிலையில் அதுக்காக தான் சிரசு விபூதி, திருநீர் சிரசில் வைக்கிற காரணம் அந்த ஓட்டைக்கு மேலே தான் அந்த சிரசு விபூதி இன்றைக்கும் வைக்கிறாங்களாம். அந்த சிரசு வழியாக போட்டு இந்த மூலிகைகளை ஊற்றி வடிவமைச்சதுக்கப்புறம் வெள்ளை கலராக இருக்குது. என்னடா இது வெள்ளை கலராக வந்துடுச்சு, இதை நம்ம கருவறையில் வைக்கிறப்ப இந்த கலரில் இருக்கக்கூடாது. அதற்காக மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணுறார். ஆராய்ச்சி பண்ணி திருப்பி கோட்டிங் கொடுக்குறார். கோட்டிங் கொடுத்த உடனே இந்த சிலை செஞ்சார் பாருங்க, ஒரு ஞானதண்டாயுதபாணி சிலை, அதே மாதிரி இன்னொரு ஞானதண்டாயுதபாணி சிலையும் பக்கத்திலேயே மண்ணில் செய்கிறார். 2 சிலைகளுக்கும் தான் தலையில் இந்த நவபாஷானத்தை வித்துறார். 2 சிலைகளில் இது வெள்ளையாக இருக்குது, அதுவும் வெள்ளையாக இருக்குது. இதுக்கு கோட்டிங் கொடுத்து இதுக்கு வடிவமைச்சிட்டாரு. இப்போ இருக்கிற நவபாஷான கலர் இன்னொரு சிலை கோட்டிங் கொடுக்கறதுக்குள்ளார ஜீவசமாதி ஆயிடுறார். அப்போ அந்த சிலை வெள்ளையாகவே இருக்குது. அந்த சிலை இது பழனி மலைக்கு ஸ்தாபிதம் பண்ணிட்டார். அந்த சிலை எங்கே இருக்குது? எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேலனா இருக்கிற நவபாஷான சிலை தான் போகர் செஞ்சு வெள்ளை கலரில் இருக்கும். அபிஷேகம் கிடையாது. திருச்செங்கோடில் இருக்கிற செங்கோட்டு வேலன் போகரால் வடிவமைக்கப்பட்ட 2வது சிலை. அதுக்கு நமக்கு பாக்கியமாக திருச்செங்கோடில் கிடைச்சது. ஆச்சா, இது போகர் எப்படி சிலை வடித்தார் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் இந்த போகர் எப்படியாப்பட்டவர்? எல்லா சித்தர்களுக்கும் தலைமையானவர்,
ரொம்ப, அதாவது இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்ட்டு இருக்குது. இன்றைக்கி வேர்ல்டில் லேட்டஸ்ட்டு ரிசர்ச்சு குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதனுடைய விளைவு என்னன்னா டெலிபோர்ட்டேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது டெலிபோர்ட்டேஷன்ட்டு சொல்கிறாங்க. அதை போகர் அந்த காலத்திலேயே அவருடைய உடம்பை அணுக்களாக பிரிக்கப்பட்டு அணுக்களை வெளியில் எடுத்துட்டு தன்னுடைய உடம்பை மெலிதாக்கி கொண்டு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய தகுதி படைத்திருந்தார் அந்த போகர். அந்த போகர் குவாண்டம் ஃபிசிக்ஸினுடைய டெலிபோர்ட்டேஷன் அந்த காலத்திலேயே அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அதோடு இல்லை, அவர் தியானத்தில் உட்கார்றதுக்காக நீர்மூழ்கி கப்பல் சின்னதாக அவரே தயாரித்து அதுக்குள்ளார உட்காந்து 8 தியான நிலையும் அடைஞ்சாராம். அந்த காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ 21வது செஞ்சுரியில் இருக்கோம். அப்போ கலியுகம் ஆரம்பத்தில் தான் இதை நடத்துகிறார். எதுக்காக? வியாதிகள் குணமாகணுங்கிறதுக்காக. இந்த போகர் எங்கே நினைத்தாலும் எங்கே வேணும்னாலும் காலத்தை வென்றவர், காலனை வென்றவரா. இந்த போகர் காலத்தையும் வென்றவர், காலனையும் வென்றவரா. அவருக்கு சாவுங்கிறதே அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போதான். அவர் 7000 சப்த காண்டங்கள், போகர் 7000 அப்படிங்கிற ஒரு சப்த காண்ட நூலை அவர் உருவாக்கியிருக்கார். அந்த நூலில் அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள், குறிப்புகள் அத்தனையும் அந்த போகர் 7000ங்கிற நூலில் இன்னைக்கும் இருக்கான். அது மாதிரி அந்த போகர் நினைத்த இடத்துக்கு, இதே போகர் சைனாவில் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது கூடு விட்டு கூடு பாயும் மந்திரமும் அவருக்கு தெரியும். மேலே ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குகையிலே ஒரு இளைஞன் இறந்து கிடந்தான். அந்த இளைஞனுடைய உடம்புல போகர் உள்ளே நுழைந்து அந்த சிறுவனாக சைனாவிலே பல ஆண்டுகள் பல ஆராய்ச்சிகள், அவருக்கு ஏன் அந்த எண்ணம் அந்த இளைஞனுடைய உடலுக்குள்ளார போகணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா, ஆகாய மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சைனாவில் அடர்ந்த காடுகளும் மூலிகைகளும் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு நம்முடைய ஆராய்ச்சியை இங்கேயும் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞனுடைய உடம்புல அவர் புகுந்த உடனே அவருடைய உடம்பு ஒரு குகையில் நிறுத்திட்டு அவனுடைய அந்த இளைஞனுடைய பெயர் போயங். அவன் சைனாவில் பல ஆராய்ச்சிகள், பல போகருடைய லீலைகள், வினோதங்கள் அத்தனையும் சைனாவில் இருக்கிற ஜனங்களுக்கு கிடைச்சது போகர் அந்த இளைஞனுடைய உடலுக்குள்ளார இருந்து. இது மாதிரி எந்த லோகத்திலையும் எங்கே வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் எந்த நிலையிலும் அவர் எங்கு வேணுமானாலும் செல்ல முடியும். கைலாயத்திற்கும் சரி, அதை தாண்டியும் செல்ல முடியும் என்கின்ற மகத்துவம் பெற்றவர். அவர் தான் ஜீவ சமாதினா என்னான்ட்டு விளக்கம் கொடுத்தாராம் போகர். எல்லாரும் நினைக்கிறாங்க ஜீவ சமாதின்னு உள்ள இறந்த பிறகு உள்ளார வச்சே மூடிடுறாங்கன்ட்டு. கிடையாது. சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஜீவன் அங்கு இருந்து வேறு ரூபத்திலே சூட்சம வடிவமாக உலகத்திலே இன்றும் இருக்கின்றார்கள் என்பதுதான் அவர் ஜீவ சமாதியினுடைய விளக்கமாக தர. இந்த மாதிரி இந்த பழனி முருகன் விழா, இடும்பன் காவிடி, தைப்பூசம். தைப்பூசம் எதுக்காக வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். தைப்பூசம் எதுக்காக? சிவன் பார்வதி தில்லையிலே ஆனந்த கூத்தாடினார்கள் தைப்பூசத்தன்று. நடராஜன் நாயன்மார்களுக்கு காட்சி அளித்தது தைப்பூசத்தன்று. பழனியிலே அத்தனை சித்தர்களும் ஒன்று கூடி இந்த முருகனிடத்திலே ஞான தண்டாயுதபாணியாக இருக்கின்ற நீ எல்லா நோய்களையும் தீர்க்கணும்,
உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து நீ சண்டை போட்டுக்கிட்டு இங்கே வந்து அமர்ந்த நாள் அந்த தைப்பூச நாள். அதில் இந்த நீங்கள் சொன்ன சித்தர் யாரு பாபா? புலிப்பாணி சித்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு மகிமை என்ன தெரியுங்களா? மைசூருக்கு அப்புறம் பழனியில் தான் அந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுமா. அதாவது என்னென்னா, தசராவில் 10வது நாள் விஜயதசமி முடிஞ்சு அம்பு எய்துவாங்க அரக்கனை அழிக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கே புலிப்பாணி சித்தர் ஆசிரமத்துக்கு மேலே இருந்து தலைமை குருக்கள் அந்த முருகனுடைய வேலையும் அம்புவையும் வில்லையும் கொண்டு வருவாராம் கீழே புலிப்பாணி சித்தர் ஆசிரமத்துக்கு. அந்த புலிப்பாணி சித்தர் ஆசிரமத்தில் அங்கே வச்சு பூஜை செஞ்சு ஒரு சப்பரத்தில் தேர் பட்டின பிரவேசம்ன்ட்டு அதை சொல்கிறாங்க. அந்த பட்டின பிரவேசமாக கிரிவலம் வந்து அந்த அம்பு எய்திய பிறகு அந்த 10 நாள் நவராத்திரி உற்சவம் முடியுதான். அதே மாதிரி போகர் பூஜித்த புவனேஸ்வரி அம்மனுடைய சன்னதி அந்த புலிப்பாணி சித்தருடைய ஆசிரமத்தில் இன்றைக்கே இருக்கான். அதே மாதிரி போகர் பூஜித்த 2 மரகத லிங்கங்கள் இன்னும் இருக்குது. ஒன்று பழனி ஆண்டவர் மூலஸ்தானத்திலே இடது பக்கத்திலே இருக்கும், வலது பக்கத்திலே சென்று தீப ஆராதனை காண்பித்தால்தான் அந்த மரகதலிங்கம் நம் காட்சிக்கு கிடைக்குமாம். இன்னொரு மரகதலிங்கம் ஜீவ சமாதியிலே பழனி மலையிலே மேலே ஆலயத்திலே அவருக்கு ஜீவ சமாதிக்கு மேல் அந்த மரகதலிங்கம். இந்த 2 லிங்கங்களும் போகர் பூஜித்த லிங்கங்கள் ஆகும். போகர் பூஜித்த அந்த லிங்கங்களுக்கும் இன்றைக்கும் அவர் பூஜை செய்வதாக ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அதே போல் அவருடைய சமாதிக்கு முன்புறம் முருகர் அலங்காரத்துடன் நின்று கொண்டிருப்பார், தண்டாயுதத்துடன். அந்த தண்டாயுதத்துக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நுனியில் போகர் சமாதிக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல, அந்த தண்டாயுதத்துக்கு மேலே என்ன நுனியில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். கிளி கிளி இருக்கும். யார் அந்த கிளி? ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிளி இருக்குன்னா அது வேறு. இந்த கிளி யார்? அருணகிரிநாதர் முருகனை பாடி திருப்புகள் பாடி எனக்கு நீ மோட்சத்தை உன்னுடைய ஸ்தலத்திலேயே கொடுக்கணும்னு சொல்லி கிளியாக உருமாற்றி தன் கொடியிலே வைத்து கொண்டார் தண்டாயுதத்தில். இது மாதிரி இந்த பழனியை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது. கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம். அதே போல் இன்னொரு விசேஷம், 4 பொருள் தான் அபிஷேகம். மீதி பொருளால் அபிஷேகம் பண்ணுறதில்ல. என்னென்ன பொருள் சொல்லுங்கள்? அந்த பால தண்டாயுதமானிக்கு மேலே 4 பொருள் தான். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம். இது 4 தவிர வேறு அபிஷேகங்கள் செய்ய மாட்டாங்க. மீதி ஏதாவது கொடுத்தால் சிரத்தின் மேல் வைத்துவிட்டு எடுத்து விடுவார்கள். சரி, மார்கழி மாதத்தில் என்ன அபிஷேகம் நடக்கும் 30 நாட்களும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பழனியில் இதுதான் விசேஷமான செய்திகள். போவோம், கும்பிடுவோம். மார்கழி மாதம் 30 நாட்களுக்கு மட்டும்தான் பன்னீரால் பாலதண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் நடைபெறும். வேறு நாட்களில் வருஷத்தில் பன்னீரால் அபிஷேகம் கிடையாது. அந்த 30 நாட்களும் இந்த பன்னீர் தவிர வேறு எந்த அபிஷேக பொருட்களும் உபயோகிக்க மாட்டார்கள். இதுதான் பழனியினுடைய விசேஷங்கள். அந்த சுற்றி கிரிவலத்தில் சாக்கடை சாமி அப்படின்ட்டு ஒருத்தர், அந்த பழனி கிரிவலத்தில் ஒருத்தர் பைத்தியக்காரனாட்டம் தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாராம். அவர் பேர் சாக்கடை சாமி. அந்த சாக்கடை சாமி என்னன்னு கேட்டதுக்கு, சாக்கடையில் ஓடுது இல்லையா, அந்த தண்ணியை 2 கையில் எடுத்து குடிப்பாராம். அப்போ இந்த மனுஷன் எப்படி அந்த சாக்கடை தண்ணி எடுத்து குடிக்கிறான் அப்படிங்கிறப்ப, பைத்தியக்காரனுங்களா இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த சாக்கடை தண்ணியை 2 கையில் எடுத்து காமிச்சாராம். பன்னீர் ஆட்டம் இருக்கா. இது
அந்த பால தண்டாயுத ஞான தண்டாயுதபாணி அந்த சாக்கடை சாமிக்கு நான் குடிக்கிற தண்ணீரே அவன் கொடுக்குற தண்ணி தான்டா, பன்னீருடா அப்படின்னு. அது மாதிரி அங்கே சுற்றி நிறைய சித்தர்கள், நிறைய. நீங்கள் சித்தர் சமாதி எங்கு இருக்கின்றதோ அந்த ஆலயங்கள் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக மிக ஜெகஜோதியாக வருகின்ற பக்தர்களுக்கு வாரி கொடுக்கும் வள்ளலாக கருவறையில் வீற்றிருப்பார்கள். ராமேஸ்வரத்தில் யார் இருக்கா? பதஞ்சலி சித்தர் சமாதி. திருச்செந்தூரில் 3 சித்தர் சமாதி. பழனியில் போகர். இது மாதிரி நீங்கள் எங்கே எடுத்தாலும் இன்றைக்கு தமிழகத்திலே முதல் இடத்துல ஆண்டி கோலத்தில் பார்த்தா பணம் வராது இல்லைங்களே, அந்த ஆண்டிக்குத்தான் வருமானம் நம்பர் 1. தமிழ்நாட்டில் உண்டியல் வசூலில் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர். அதனால் 2 படை வீடுகள், இது 3வது படை வீடு. சில பேர் பழனியை 5வது படை வீடுன்னு வாங்க, கிடையாது. திருமுருகாற்று படையிலேயே கூறியிருக்கிறார் நக்கீரர், திரு ஆவினன்குடிதான் என்று கூறி, முருகனை நாம் தரிசிப்பதற்காக நாம் செல்லும் பொழுது நாம் கேட்டது, கண்டது, பார்ப்பது அத்தனையும் நம் மனதில் பதியுமாறு இருக்க வேண்டும் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் விளக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப முக்கியம் அதுதான். எல்லாரும் விளக்கு திரி ரெடி பண்ணிக்கோங்க. விளக்கு திரி ரெடி பண்ணிக்கோங்க. அது யார் தெரியலையே. ஐயோ சாரிப்பா, அம்மானு கொடுக்குறது நீங்கள் தெரியும். பொறுமையாக நிதானமாக உங்கள் தட்டில் விளக்கு திரி ரெடி பண்ணுங்க. ஞானசேகரனுங்க, ஞானசேகர் கடை போயிருக்காரு. போடுங்க, பக்கத்தில் பேசிக்காதீங்க. கொஞ்சம் இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் ஜோதி ஏற்றும்போது சுவாமி எனக்கு சொன்ன தகவல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை நியாயமானது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு தான் இப்போ ஜோதி காட்டணும். நம்ம நிறைய கோரிக்கை இருக்கும், ஆனால் மையமாக ஒரு கோரிக்கை இருக்கும் இல்லையா? ஒரு சுபகாரியம், இல்லை ஒரு வேலை, இல்லை சொத்து பிரச்சனை, இல்லை உடம்புல ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், இல்லை நமக்கு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு நியாயமானது இருக்கும். அந்த நியாயமான கோரிக்கையை ஜோதி ஏற்ற வேண்டும். அதற்கு முன்பு இப்போ சுவாமி மூர்த்தி 2வது வியாழக்கிழமை குருவாரம் மூர்த்தியாக சூட்சம வடிவத்தில் பாபா இங்கே முழுமையாக அற்புதமாக இருக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒரு ரகசியம். இந்த சுவாமியினுடைய திருமுகத்தை நீங்கள் ஜோதி ஏற்றும்போது
ஏன்னா அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் எந்த வடிவில் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லிட்டார். மிக துல்லியமாக சரியான உங்களுடைய ஞான பார்வையால் ஜோதியை கரெக்டாக சுவாமியினுடைய திருமுகத்துக்கிட்ட இப்படி காமிச்சிட்டு சுவாமியினுடைய முகத்தை நீங்கள் கூர்ந்து பார்க்கணும். சப்போஸ் சைடில் இருக்கவங்க கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் சுவாமியினுடைய திருமுகம் யார் போல எது போல உங்கள் கண்ணுக்கு காட்சி தருதுங்கிறத ஜோதி வடிவத்தில் பார்க்கணும். ரெண்டாவது, 5 நிமிடமா 10 நிமிடமா இல்லை 2 நிமிடமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜோதி காட்டுவது என்பது ஒருவருடைய ஒரு கோரிக்கை மட்டுமல்ல, எல்லோருடைய கோரிக்கையும் நடக்கும் என்பது சுவாமியினுடைய சத்தியவாக்கு. அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி ஜோதியை இப்படி சுவாமிகிட்ட இப்படி காட்டுங்க. சொல்லுவார்ல, என்னுடைய ரெண்டு விரலுக்கு இடையில என்னை ஞானம் பெற முடியும்னு சுவாமி சொன்ன மாதிரி, ஞானத்தை அடையிறதுக்கு பாபா இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு ரகசியம் தான் இந்த ஜோதி தரிசனம். அதனால் சில பேர் கொண்டு வராதவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவலைப்படாதீங்க, இன்றைக்கி நான் கொண்டு வரலையே அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். நிச்சயமாக நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நீங்கள் மனமுறைக்கு சுவாமி பாருங்கள். ஜோதி முழுமையாக காட்டப்படும் போது எல்லா மின்சார விளக்குகளும் அணைக்கப்படும். பின்னால் டிவி ஆஃப் பண்ணியாச்சா நைனா? எல்லாம் அணைக்கப்படும். முதல் முறையாக குருசாய் பிரசாதாலயாவில் ஜோதி தரிசனம். அதனால் வந்து இந்த நாள், இந்த நிமிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஒரு சூட்சம வார்த்தையை நான் சொல்லிடுறேன். முன்னேழு பின்னேழு நடுவேல். என்ன விசேஷம் சொன்னார்? அக்னி நட்சத்திரம். இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? சுற்றி வரும்போது என்ன 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 வரும்னார்? அந்த என்ன நறுமணம்? சுகந்த மனம் இல்லையா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது. இதான் ரகசியம். ஏன்னா இது ரொம்ப சூட்சம். இன்னைக்கு பழனிமலை நீங்கள் நிறைய பேர் வந்து கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பழனிமலை முருகனே இங்கே வந்து என்னை பற்றி என் பெருமை நானே சொல்கிறேன் தாத்தா வடிவத்தில் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பார்த்தேன். இதை ரசிக்கணும், இதை வந்து ரசிக்கணும், போற்றணும். எல்லாருமே அப்படியே போயிட்டோம், அப்படியே பழனிக்கே போய் எல்லாம் பார்த்து யாரெல்லாம் பழனிக்கு போலே எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி. அதான் விஷயம் இல்லையா? முருகனுடைய எல்லா காட்சியும் கிடைச்சாருச்சு. அதனால் இது ஆத்ம ஞானத்தால் உணரக்கூடிய ரகசியம். அந்த ஞானத்தோடு இன்னைக்கு சுவாமியை பாதத்துக்கும் முகத்தையும் காட்டுங்க. அந்த முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது, சுவாமி எந்த வடிவத்தில் இருக்காங்கிற பாருங்கள். உங்கள் உடம்புல எவ்வளோ பிணி இருந்தாலும் தயவுசெய்து விட்டுருங்க. இந்த நிமிஷம் சோர்ந்தெல்லாம் உட்காராதீங்க. அப்படி நிமிர்ந்து அப்படி உட்காந்து என் அப்பனுக்கு, என் முருகபெருமானுக்கு, அவரை நினச்சி இந்த பழனிமலை முருகனை பற்றி பேசுகிற இந்த நல்ல நாளில் குருவுக்கு நாங்கள் ஜோதி காட்ட போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக பார்த்து அவர் முகத்தை பாருங்கள். அவர் முகம் எப்படி காட்சி அளிக்குது அப்படிங்கிறது உங்கள் மனக்கண்ணால் நீங்கள் எனக்கு அப்படி சொல்லணும். காட்டலாமா? ஜோதி அணைச்சிடலாமா? மின்சார விளக்கு அணைச்சிடலாமா? மின்சார விளக்கெல்லாம் அணைக்க எல்லா லைட்டும். உங்களுடைய ஜோதி மூலமாக அவர் முகத்தை பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் கையில் வச்சிருக்க ஜோதி மூலமாக அவரை பாருங்கள். நடுவில் ரெண்டு விளக்குக்கு நடுவில் அவர் முகத்தை பாருங்கள். நீங்கள் ஏற்றிய ஜோதிக்கு நடுவில் அவரை பாருங்கள். நம்பிக்கைங்கிற ஒரு ஜோதியும் பொறுமை அப்படிங்கிற ஒரு ஜோதியும் ஏற்றிருக்கீங்க. சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். மௌனம். அனைவரும் சாந்தமாக சப்தம் இல்லாமல் அமைதியாக பிரார்த்தனை செய்யும். ஜோதியை காட்டும் போது கண்களை மூடிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றிய விளக்குக்கு நடுவில் தான் பாபாவை பார்க்கணும். பாபாவை தனியாக பார்க்காம நீங்கள் ஏற்றின விளக்குக்கு நடுவில் இப்படி வச்சு பாருங்க.
உங்கள் கோரிக்கையெல்லாம் மனமுருகி பிரார்த்தனை வச்சுக்கோங்க. சரி, செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. நல்ல ஞானத்தோடு கூர்ந்து அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அவர் பேசுறது, ஆசீர்வாதம் பண்ணுறது கட்டாயமாக உணர முடியும். அவருடைய திருமுகம் ஒரு சுவாமியினுடைய உருவத்தோடு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பதட்டப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய பிரார்த்தனைகளை நம்பிக்கையோடு பொறுமையாக வேண்டுங்க. சத்தியமாக உங்களுடைய கோரிக்கை நடந்தே தீரும். கையை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கீழே இறக்கிக்கோங்க. ஜோதி மட்டும் எரியட்டும். இப்போ சுவாமியினுடைய திருமுகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், உங்களுக்கு சுவாமியினுடைய திருமுகத்தை பார்க்கும்போது யார் போல காட்சி கொடுத்தார்? சொல்லுங்கம்மா. ஆஞ்சநேயர். அப்புறம் ஆஞ்சநேயர் போல, விநாயகர் போல, ஸ்ரீ ராகவேந்திரன், பாபா மேலே,
சாய்ராம் சொல்லுங்க. கண்ணு மூடி திறக்கிறார். சாய் அல்லாஹ் மாலிக்கின்னார். சிவனா காட்சி. இன்னும் பதில் வரலையே. மோகனா காந்தாமணியம்மா முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த சுவாமியினுடைய ரூபம் தெரியுது? உங்களுக்கு தோன்றது, அடுத்தவங்க சொல்றது சொல்லக்கூடாது. நான் சூட்சமா சொல்றேன், பாபா இல்லாமல் வேறொரு சுவாமி முகம் தெரியும். முருகர். நான் மறுபடியும் சொல்றேன், சாய் முகம் இல்லாமல் வேறு ஒரு சுவாமியினுடைய முகம் இன்று காட்சி கொடுக்கிறார். நல்லா பாருங்க, மறுபடியும் வாய்ப்பு தரேன், நல்லா அவருடைய திருமுகத்தை பாருங்க. ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் மாதிரி. இன்னும் சொல்லப்படாதவர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, உங்க கண்ணுக்கு தெரியலையா எந்த சுவாமின்னு? கிருஷ்ணர். அப்புறம் பராசக்தியா தெரியுறாங்க. சந்தோஷம். இன்னும் மோகனா யாரா தெரியுறாங்க? யாரா தெரியுறாங்க? நல்ல அந்த திருமுகத்தை பாருங்க. யாரா தெரியும்? முகத்தை பாருங்க. அமைதியா சாந்தமா முகத்தை பார்த்து சொல்லுங்க, யாரா தெரியுறாங்க? சரி, நான் மகாலட்சுமி அம்மா யாரா தெரியுறாங்க? அப்பாவா தெரியுறாரு. அப்புறம் ஏதோ ஒரு சித்தரா தெரிகிறார். சரி, அப்போ இன்னும் உங்களுடைய ஞானத்தினுடைய ரகசியத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய திருமேனிய அவருடைய சூட்சம வடிவத்தில் அவர் யார் போல இருக்காருன்னு அப்படி கண்ண மூடி நீங்களே கேளுங்க, உங்களுக்கே பதில் கிடைக்கும். ஏற்கனவே சொன்னவங்க இல்லாம சொல்றேன், சொல்லப்படாதவங்க சொல்லுங்க. அவரை ஒரு மாதிரி நல்லா பாருங்க, யார் மாதிரி தெரியுறாங்க. இரண்டு நிமிடம் டைம் தரேன். 2 நிமிஷம் நேரத்தின் காலம் கருதி 2 நிமிஷம் டைம் தரேன். அம்மா வைசான், நான் கேட்பது எந்த கடவுள் ரூபமாக இங்க உட்கார்ந்துருக்கிறார்? உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். பைரவ ரூபம். ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அதுல இருந்து மாறக்கூடாது, மாத்தி சொல்லக்கூடாது. ஏற்கனவே என்னமா சொன்னேன்? முருகப்பெருமான். முருகப்பெருமான். அப்புறம் சரி, தெரியலையா? சரி சரி, அப்படியே விளக்கு அப்படியே கீழே வச்சுக்கோ, அப்படியே நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோ. சரி, நான் சொல்லிட்டுமா அவர் எந்த ரூபத்தில் இங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னு? ஆஞ்சநேயருடைய ரூபத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறார். இங்க இருக்கிற பாபா குருசாய் பிரசாதாலயாவில் ஆஞ்சநேயருடைய ரூபத்தில் உட்கார்ந்திருக்கார். உங்களுக்கு தெரியவில்லை என்றால், மறுபடியும் ஒரு முறை நல்லா பாருங்க. இப்போ உங்க கண்ணுக்கு ஆஞ்சநேயர் தெரிவார்.
தெரியுதா? நல்லா தெரியுதா ஆஞ்சநேயருடைய முகம்? ஆஞ்சநேயருடைய திருமுகத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறார். சத்தியமா அமர்ந்திருக்கார். ராம் 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 ராம். இப்போ இந்த உலகத்திலேயே ஒரே மந்திரம் மட்டும்தான் வெற்றிக்கான மந்திரம், அது ராமஜெயம். அப்ப இங்க வந்திருக்கிற பாபா எந்த ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார்? இங்க ஆஞ்சநேயருடைய ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப சக்தி எப்படி இருக்குமா? ரொம்ப சக்தி, பவர்ஃபுல்லா இருக்குமா, ரொம்ப சக்தி. நமக்கு என்ன கோரிக்கைனாலும் நடத்தி கொடுத்துருவார். இந்த நல்ல செய்தியோட பாபா உங்களுக்கு மற்றும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் பழனிமலை முருகனை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க இல்லையா, ஆனந்தப்பட்டீங்க இல்லையா? அந்த ஆனந்தத்தோட ஆனந்தமா பழனிமலை முருகனை போய் நீங்கள் தொட முடியுமா? உள்ள மூலவரை போய் தொட முடியுமா? ஆனால் நான் சொல்கிறேன், அடுத்த வாரம் உங்களை தொட வைக்கிறேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமை பழனிமலை முருகனை நான் தொட வைக்கிறேன் உங்களை. எப்படி குருசாயப்பா முடியும் இது? பழனிமலை முருகன் அங்கே இருக்கிறாரு, இங்கே எப்படி நீங்கள் தொட வைப்பீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கும் விளக்கத்தை கொடுத்துட்றேன். ஒரு முறை கோயம்புத்தூரில் நான் என்னுடைய பணி நிமித்தமாக கேம்ப் போட்டிருக்கும் போது கரூரை சேர்ந்த ஒரு இனிய நண்பர் சாய்ராம் என்னோட பழனிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அவரோட போனேன். ஒரு பெரிய செல்வந்தர். அவர் பழனியில் இரவு நேரம் கடைசியில் தீப்பந்தெல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, சுவாமியை பார்க்கும்போது கடைசியில் தீப்பந்தம் ஏந்திட்டு வந்து சுவாமியை அந்த கடைசி அந்த தூங்க வைக்கிறதுக்கு முன்னால் பள்ளியேற அதுக்கு முன்னால் வந்து பழனிமலை முருகனுடைய அன்னைக்கு அவருடைய கோமணம், ஆண்டி கோலத்தில் இருக்கிற கோமணத்தை அன்னைக்கு எனக்கு அந்த பழனிமலை முருகன் கொடுத்தார். அந்த கோமணம் என்னுடைய பூஜை அறையில் இன்றும் பூஜையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோமணத்தை யாரையும் நான் தொட விட்டதில்லை, தொடவும் மாட்டேன், யாரையும் தொட விட மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, யாரையும் தொட விட மாட்டேன். ஆனால் நம் குருசாய் பிரசாதாலயாவிற்கு ஒரு நற்செய்தி. அடுத்த வாரம் வியாழக்கிழமை பூஜைக்கு வருகின்ற அத்தனை பேரும் அந்த ஆண்டியினுடைய கோலமாக இருக்கின்ற அந்த கோமணத்தை தொட்டு வணங்குகின்ற பாக்கியத்தை உங்களுக்கு தருகிறார். அதனால அடுத்த வாரம் வியாழக்கிழமை யாரெல்லாம் வரீங்களோ, குருவுக்கெல்லாம் குருவா இருக்கிற வைத்தியநாதனுடைய அந்த கோமணத்தை தொட்டு நீங்கள் வணங்கலாம். உடனே நீங்க கேட்கலாம், ஆண்டி கோலம் பயமா இருக்கே அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஞான கோலம். உங்கள் வாழ்க்கையில ஞானம்தான் மிக முக்கியம். ஞானம் கிடைத்தால் அனைத்தும் கிடைச்சிரும். அப்போ அதை தொடும்போது என்னெல்லாம் நடக்கும்? உங்களுடைய கர்ம வினை விலகும், உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல தீர்க்க முடியாத நோய் இருந்தால் தீர்ந்துடும். எதிர்மறையான விஷயங்கள் எதையும் உடம்புல இருந்தாலும், கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் அந்த மாதிரி இருந்தாலும் விலகிடும். அதனால நம் குருசாய் பிரசாதாலயாவிற்கு அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த ஜோதி தரிசனம் மூலமாக ஆஞ்சநேயர் வடிவாக இருக்கிற பாபா முன்னால சொல்றேன், அடுத்த வாரம் நீங்கள் பழனிமலை முருகனை தொட போகிறீர்கள். ஆமா, சுவாமியினுடைய திருமேனியிலிருந்து, அது எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வருது. ஞானத்தினுடைய மூலத்தின் ரகசியமாக இருக்கின்ற பழனிமலை முருகனுடைய சூட்சம வடிவத்திலிருந்து எங்கு கடைசியில் நிரந்தரம் என்று சொல்லப்பட்டதோ அங்கு நிரந்தரமாக இருக்கின்ற வடிவத்திலிருந்து எம்பெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்ற, ஈசனுடைய ஆசி பெற்ற, ஆறுமுகனுடைய அற்புதத்தை பெற்ற நமக்கு கலியுகத்தில் கருணை கடலாம் இருக்கிற ஷிரடி சாய்பாபா குருவுக்கு குருவாயிருக்கிற முருகபெருமானுடைய அந்த வஸ்திரத்தை தொடுகின்ற மகாபாக்கியம் வருகின்ற வியாழக்கிழமை உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆனால் அதுல ஒரு சின்ன குறியீடு, மாலை ஆரத்தியிலிருந்து யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த அனுமதி என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்யணும்.
என்ன இப்போ மட்டும் எல்லாம் குறைஞ்சி போச்சு கைத்தட்டல. மாலை சரியாக 6:30க்கு மேல் நடைபெறக்கூடிய ஆரத்தியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு மட்டுமே, ஆரத்தி முடிஞ்சு 7:30 8 மணிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை என்பது ஐயனுடைய வாக்கு, என் வாக்கு இல்லை. அதனால அடுத்த வாரம் என்ன பண்றீங்க, உங்க வேலையெல்லாம் ஆஃப் டே கட் பண்ணிடுங்க. ஆமாம், 5 மணிக்கெல்லாம் கட் பண்ணிடுங்க. அஜிஜோ இன்றைக்கே நான் அப்படி கட் பண்ணி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். எதுவாக இருந்தாலும் அடுத்த வாரம் நீங்கள் சுவாமிக்காக பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டு அற்புதமான ஜோதி காட்டிய மறுபடியும் ஒரு முறை 3வது முறையாக உங்கள் கோரிக்கையை நினச்சி ஆஞ்சநேயர் ஒடிவாக இருக்கிற பாபாவை ஒரு நிமிஷம் காமிச்சு உங்கள் பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. சந்தோஷம் சாய்ராம். உங்களுடைய பிரார்த்தனைகள் சத்தியமாக நிறைவேறும். மின்சார விளக்கு ஆன் பண்ணிடுங்க, ஏசி போட்டுருங்க. இப்போ நீங்கள் இப்போ இந்த விளக்கு பூ எடுத்து நீங்களே சாந்தம் பண்ணிடுங்க. வீட்டுக்கு போய் இதே விளக்கை நீங்கள் மறுபடியும் ஏற்றுறதுனா ஜோதி ஏற்றிக்கோங்க, சரியா? ஆ ஆ ம் அது பார்த்தீங்கன்னா அதோடைய விளக்கம் சொல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஊமத்தங்காய் அப்படிங்கிறது நம்ம சரியாக பயன்படுத்தும் போது நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் அழிஞ்சிருவாங்க. இப்போது நேருக்கு நேர் எதிர்க்கிறவங்க ஒருத்தங்க மறைமுகமாக எதிர்க்கிறவங்க. பட் ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பாபாவுக்கு அந்த வேலை இல்லை. பாபாவை நம்புகிறவங்க எந்த விளக்கும் அதெல்லாம் நினைக்க வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு ரகசியம்னா, யூடியூப் பார்த்து நிறைய கெட்டு போயிருக்கீங்க. தயவுசெய்து யூடியூப் பார்த்து கெட்டு போகாதீங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், யூடியூப்பில் ஒவ்வொருத்தவங்க ஒரு பரிகாரம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சச்சரிதம் படிங்க, பாபாவை மட்டும் நம்பிக்கை பொறுமை பின்பற்றுங்க, சுவாமி வழிகாட்டுவார். அவர் சொன்ன அந்த ஊமத்தங்காயை பற்றி கண்டிப்பாக அடுத்த வாரம் வியாழக்கிழமை இன்னும் கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்போ அடுத்தது நெய்வேத்தியம் பிரசாதம் கொடுக்கணும். நான் போன வாரம் நான் போன டைம் தெரியுமா உங்களுக்கு? நான் எத்தனை மணிக்கு போனேன்னு தெரியுமா வீட்டுக்கு? நான் போகவே இல்லை, இங்கேயே இருந்துட்டேன். விடிய 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 போன வாரம் சிவராத்திரி தான். அதனால் இந்த முறை அதில் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிரார்த்தனை இருக்குது. அதனால் நான் 11 மணிக்குள்ளே கண்டிப்பாக நான் இருந்தாகணும். அதனால் நிச்சயமாக அது போன வாரம் அது கடைசியில் 10 பேர் இருக்கிற மாதிரி என் கூட 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேருக்கும் பாவம் தூக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் என் கூட சந்தோஷமாக காலை பிடிக்கிறாங்க, கையை பிடிக்கிறாங்க, மனசை பிடிச்ச என் பிள்ளைங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. கட்டாயம் தொடர்ச்சியாக பாபா உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா,
பிள்ளைங்களும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா போகணுமாப்பான்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா அதில்? போகணுமான்னு வேற கேட்குறாங்க. அம்மா நான் போய் தாம்மா ஆகணும்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். அப்பா இன்னும் ஒரு 1 மணி நேரம், அப்பா இன்னொரு 1 மணி நேரம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எத்தனை மணி நேரம் இருந்தாலும் பிள்ளைங்களோட இருக்கிறது நிச்சயமாக சந்தோஷம் தான் சொல்லிடுறேன். அதனால் அடுத்த வாரம் வாங்க, நிறைய நல்ல செய்தி இருக்குது. குரு சாய்ராம் சிறுவெளி செய்தி பேசலையேன்னு நினச்சி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. கண்டிப்பாக குரு சாய்ராம் பேசுவார், செவிவெளி செய்தி பேசுவார். அது கட்டாயம் நடக்கும். ஆனால் முருகனை பற்றி எவ்வளோ பெரிய தாத்தாவுடைய செவிவெளி செய்தி எவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நானே ரசித்து இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அப்பாடா எனக்கு இனிமே வேலை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப, ஏன்னா இது சந்தோஷம். ஏன்னா அவர் பேசும்போது பழனிக்கே போயாச்சு எல்லாரும் இல்லையா? இந்த ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். பெரியவங்க பேசும்போது அதை கேட்குறதுக்கு சந்தோஷம் தான் பெரிய ஞானம். அதோட தியானம், மிகச்சிறந்த தியானம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அப்பப்போ மங்கி மைண்டு, அங்கங்கே மைண்டு என்ன பண்ணுமா, கண் வேற எங்கேயா போகும், ரவுண்ட் அடிக்கும், நம்மளால் மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் உங்கள் மனசு ஒருநிலைப்படுதோ, எப்போ நீங்கள் காது கொடுத்து கண்ணை கரெக்டாக ஒருநிலைப்படுத்தி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போவே நீங்கள் முழுமையாக ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா அறிவாளிகளை கை தட்டுவாங்க. பரவாயில்ல, அதனால் ரொம்ப சந்தோஷம். நெய்வேத்தியம் பண்ணிடலாமா? சரி, இப்போ எல்லாருமே அவங்கவுங்க அவங்களுடைய இதை சாந்தம் பண்ணிக்கும். பூ நறுமணமா? சூப்பர்மா. நீங்கள் எல்லாம் பூக்களாக இருக்கும்போது அப்புறம் வாசம் வரதாமா செய்யும். நான் பொய் சொல்லலை. உண்மையான பரிசுத்தமான இதயம் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் எண்ணத்தில் உண்மை இருந்ததுன்னா, சத்தியம் இருந்ததுன்னா, நேர்மை இருந்துச்சுன்னா, நீங்கள் வேர்வையில் வேலை பார்த்தா கூட ஸ்மெல்லு வராது, சுவாசத்தில் அற்புதமான நறுமணம் தான் வரும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா வாசம் மாதிரி வராது. அம்மா, அந்த குழந்தைங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய பால் வாசமும் அம்மாவுடைய வேர்வை வாசமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி என் பிள்ளைங்கள்லாம் அப்படியே மோல்டாய் ஒவ்வொரு நிலைக்கும் உயர்ந்துக்கிட்டே வரும்போது பார்க்கும்போது, கலியுகத்தில் கண்டிப்பாக சுவாமி எங்களை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாருங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ரெண்டாவது நான் பேசணும்னு நினச்சா நிறைய பேசலாம். ஒவ்வொரு வாரமும் நானே பேசுகிறத விட தாத்தாவை பேச விட்டேன், அடுத்தது யாரை பேச விடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கும் தயார்படுத்தலாம். அதனால் தயாராகணும், எல்லாரும் பேசணும், தயாராகணும், நிறைய மாற்றங்கள் எல்லாரும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். இவங்க பாருங்கள், போன வாரம் கோயம்புத்தூர்லேருந்து பத்திரிக்கை வச்சாங்க, இந்த வாரம் உட்காந்துக்கு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா அது வந்துட்டாங்களே அப்படின்னு. இப்போ என்னென்ன அடுத்த வாரம் மைண்டு போயிடுச்சு, அஜிஜோ நம்ம அடுத்த வாரம் பழனிமலை முருகனுடைய வஸ்திரம் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க வீட்டு கல்யாணம், அதாவது பாருங்களேன், கண்டிப்பாக அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு பாபா நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன். ஆனால் அன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை சொல்லிட்டேன் வியாழக்கிழமைங்கிறதுனால. பட் அது முடித்தோடனே நான் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வரேன். கோயம்புத்தூர்லேருந்து பத்திரிக்கை வச்சாங்க, அவங்களுக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவிச்சிடலாம். 28ஆம் தேதி, இந்த மாதம் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆமாம், கோயம்புத்தூரில் தான் இருப்பேன். 29, 30 நான் அதெல்லாம் கோயம்புத்தூரில் தான் நான் இருப்பேன். ஆமாம், கோயம்புத்தூருக்கு வந்துடுவீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. காமிச்சிடலாமா? ரைட். இப்போ நான் சொன்ன சிரிக்கக்கூடாது. அவங்க 2 பேர் பணம் கொடுத்தவன் ஒருத்தன், பணம் வாங்கின ஒருத்தன். இவ்வளோ வட்டி 20,000 வரைக்கும் கொடுத்துட்டு அசல் கேட்குறான்னு சொன்னான் இல்லையா? அவங்க 2 பேருடைய பொண்டாட்டிங்களும் ஒரு வாரம் வந்திருந்தாங்க கோயிலுக்கு. கடைசியில் அவங்க 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க. அந்த தெரிஞ்சவங்களில் இந்த வட்டிக்கு வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் பொண்டாட்டி வட்டிக்கு கொடுத்தவனுக்கு ஒரு 10,000 ரூபா முன்னால் கொடுத்துருக்குது. நட்பு ரீதியா நீ எப்போ முடியுதோ கொடுன்னு. இந்த விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. ஏண்டி உன் புருஷன் என் புருஷன்கிட்ட பணம் கேட்குறான், இது நியாயமா? அன்னைக்கு பணமே நீ எப்போ வேணா கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துனேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில்
அவங்க கதை சுமூகமாக முடிஞ்சது. அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அவன்? அப்போ நினச்சிக்கிட்டான் என் பொண்டாட்டி கூட்டு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அப்புறம் இதில் என்ன பியூட்டின்னா, அந்த வட்டி 20,000 கொடுத்தா அப்படி இல்லைங்களா, அதில் பாதி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாப்ல. பாவம் நிறைய பேருக்கு பாதியில் வந்தவங்களுக்கு புரியாது அந்த கதை. ஸ்டார்டிங்கில் அந்த கதை என்னன்னு தெரியும், மறுபடியும் அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா லேட் ஆகி போயிடும். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏதாவது கேட்க வேண்டியவங்க இருக்கீங்களா? ஏதாவது முக்கியமான பாபா கிட்ட கேட்கணுமா? யாராவது? சுவாமி பேசுகிறார். ஏற்கனவே கேட்டவங்க இல்லாமல். ஏற்கனவே கேட்டவங்க இல்லாமல். ஏதாவது கேட்கணுமா? சுவாமி பேசுகிறார், கேட்கணுமா? பாப்பா குட்டிமா கொடுத்துடும். அம்மா அப்படியே இன்னைக்கு சாப்பிட சொல்கிறார் பாபா. எனக்கு ஒன்று தரலையே பாபா. மறுபடியும் சொல்கிறேன், எதை கேட்கணுமா? சரி, என்ன உடம்புக்கு அவருக்கு? சரி. சரி, அவருடைய பேர் என்ன? அவங்க குலதெய்வம்? உங்க சொந்த மாப்பிள்ளையா? அடுத்த வாரம் வந்து பழனிமலை முருகனுடைய வஸ்திரத்தை ஆசீர்வாதமாக உங்களுடைய மகள் வாங்கிட்டு எனக்கு மாங்கல்ய பலம் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு போனால் சத்தியமாக அவர் காப்பாற்றப்படுவார். சரிங்களா? அடுத்த வாரம் உங்கள் மகளை சாயங்காலம் ஆனால் 6:15 இங்கே இருக்கணும். வேறு யாராவது கேட்கணுமா? கேள்வி. திருமணம் தள்ளி போகுதா உங்களுக்கா? திருமணம் தள்ளி போகுதுன்னா நம்ம வேப்பமர தாய் பின்னால் இருக்காங்க, சிவசக்தி வடிவம். பாபா வந்து அங்கே வந்து அந்த வேப்ப மரத்துலேருந்து விபூதி தானாக வந்தது. அதனால் அங்கே வந்து நீங்கள் 2 மாலை, சாமந்திப்பூ மாலை, 2 மாலை, சின்ன மாலை இருந்தாலும் சரி, பெரிய மாலை இருந்தாலும் சரி, வளையல், மஞ்சள், குங்குமம், புடவை இதெல்லாம் வந்து சாத்தி வியாழக்கிழமை உச்சி வேளை 12 மணிக்கு வந்து பூஜைக்கு கட்டளையாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் கைக்கும். அது விவரங்கள் வந்து சாய் சங்கீதாக்கிட்டையோ இல்லை சாய் கலாக்கிட்டையோ கேட்டுக்கோங்க பூஜை முடிச்சுட்டு. சரிங்களா? வேறு ஏதாவது கேட்கணுமா? இப்போ தான் விளக்கம் சொன்னேன், அதே தான். கல்யாணத்துக்கு ஒரே விளக்கம், பின்னால் போய் பூஜை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். குழந்தை வேணுமா, பின்னால் போய் தொட்டில் கட்டிடுங்க, விளக்கம். கல்யாணத்துக்கும் குழந்தைக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது கேட்கணுமா? ஒரு கேள்வி ஒருத்தருக்கு, ஒருவருக்கு ஒரு கேள்வி தான் அப்படிங்கிறார். இல்லை தான், எல்லாம் பெருசாக தானே இருக்கா, மனசு எல்லாத்துக்கும் பெருசாக தானே இருக்கு. அவங்க கர்மா நிற்கிறாங்க, அவங்க நிற்கிறதே அவங்களுக்கு புண்ணியம். அதை ஏன் தடுக்கணும்? நான் அந்த பேசி முடிச்சிட்டுமாம்மா. சில பேர் நிற்பாங்க, அது அவங்க கர்மா. அப்படி நின்னா தான் அவங்களுக்கு நல்லது. நான் வந்து பெருசாகணும் சின்னதாகணும்னு ஏற்கனவே பல கோயிலில் சொல்லிட்டேன். பெருசாக்கணும் பெருசாக்கணும். நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இங்கே பெருசாக்கணும் என் பிள்ளைங்களுக்கு நான் நினைச்சேன். நான் என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான், ஒழுக்கமாக இருங்க, ஜெயிச்சிருவீங்க. அதை தவிர வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே ஒழுக்கமாக இருந்தவங்க மட்டும்தான். நீங்கள் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டே வாங்களேன். ரொம்ப டிசிப்ளினாக இருக்கவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க.
நீங்கள் அவங்க பக்கத்தில் நீங்கள் நெருங்கவே முடியாது. எவ்வளோ தப்பானவங்களும் நெருங்க முடியாது. ஏன்னா அவங்க டிசிப்ளினானவங்க. அதுதான் ரகசியம். அது ஒழுக்கம் வந்து அடுத்தவங்க நம்மளை புகழணும், நம்ம அந்த ஒழுக்கம் இல்லை. தனியாக இருக்கும்போது ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும்போது செல்ஃபோனில் ஆள் மனசில் எண்ணத்தில் புத்தியில் பியூரா பசுமாட்டு பால் போல பரிசுத்தமாக யார் இருக்கிறாங்களோ கடவுள் தேடி ஓடி வந்துடுவோம். அதனால் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது அது மட்டும்தான். ஒழுக்கமாக இருங்க, ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துக்கு உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லிடுங்க. ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலைங்க ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லுங்கள். தெரியல ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லுங்கள், ஜெயிச்சிடலாம். இதுதான் ரகசியம். சொல்லுங்கம்மா. நான் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகனுடைய வஸ்திரம் வருதுமா, வேண்டிக்கோங்க. மண்ணுக்கு சொந்தக்காரர் முருகர் தான். வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. ஆனால் 6:30க்கே வாங்க. வந்து பூஜையில் முழுமையாக உட்காருங்க. கண்டிப்பாக உங்கள் காரியம் வெற்றி அடையும். இருந்தாலும் ஒரு குறிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருச்செந்தூர் முருகனுடைய கடலில் நீராடி கடல் மண்ணை எடுத்து இல்லத்திற்கு கொண்டு வந்து திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசனம் செய்யும் போது வேறு எதுவும் கோவிலுக்கு செல்லாமல் நேராக இல்லத்திற்கு வந்து ஒரு தாம்பூலத்தட்டில் அந்த மண்ணை கொட்டி அங்கேருந்து திருச்செந்தூர் முருகனை கர்ப்பகிரகத்தில் வச்சு அந்த மண்ணையும் வச்சு கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமை சஷ்டியில் அமாவாசையில் பௌர்ணமியில் 6 விளக்கு ஏற்றி நீங்கள் அப்படியே ஏற்றுனீங்கன்னா எண்ணெய் இறங்கிடுச்சுன்னா அந்த மண் இதாகிடும். அதனால் ஒரு தட்டு வச்சு தட்டில் 6 விளக்கு வச்சு வழிபட்டு வாங்க. அதுவும் கந்தகுரு கவசம் படித்து வந்தால் கட்டாயமாக உங்கள் காரியம் வெற்றி அடைந்தே தீரும். இல்லை கேட்கலாம். ஓகேவா? அப்புறம் சத்தம் வந்துட்டே இருக்கு, அதனால தான் சொல்ல வரேன். ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதான் சொல்லுங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை தான். அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா இருக்கும். எதை தொட முடியாதுன்னு நினைச்சோமோ அதை தொடுகின்ற பாக்கியம். அவரே முருக மாதிரி தான் உட்காந்துருக்கிறாரு. தொட்ட நேரம் மலரும், மாற்றம் வரும். சரிங்களா? அப்புறம் இல்லை, கருப்பனார் சாமி வச்சிருக்காங்களா? வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாங்களா? சரி. அவங்க உபயோகிக்கிறாங்க. கரண்ட் இருந்து தண்ணி இருந்து எல்லாம் பண்ணிருக்கு. 18ஆம் படி கருப்பா? என்ன 18ஆம் படி கருப்பா? அது என்னன்னு தெரியல. கருப்பனார் சிலை வச்சிருக்காங்க. வெறும் கல்லா இருந்தது பக்கத்துல. இப்போ என்னன்னாங்க அந்த சிலையை வீட்டில் யாரும் வாங்கக்கூடாதுன்னு அந்த சிலையை 6 அடி வயசுல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இருக்கிற கடவுளுக்கு செய்கிறேன். ஆனால் சும்மா கொடுங்கன்னா எப்படி சமைக்கிறது? நாங்களே ஒரு அனாதை. அம்மா அப்பா அண்ணன் ரெண்டு யாருமே இல்லை. உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கணும். சுவாமி அதே தான் சொல்கிறார். திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு மண் வச்சு அதே சஷ்டியில் செவ்வாய்க்கிழமை வச்சு வழிபடுங்க, உங்கள் காரியம் நடந்துடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மண் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட நிலுவையில் இருக்கிற யாராக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசனம் செய்து வந்தால் கைமேல் பலன் சத்தியமாக நடக்கும். வேற படிப்பா? என் கூட வேறு போதும்.
என் கூடவே இருந்தால் படிப்பு வந்துடும். சத்தியமாக தான் சொல்கிறேன். வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டியா? நான் சொன்ன மெத்தேட் பண்ணவே இல்லையே. டெம்பிள் மெத்தேடு, தோப்புக்கரண மெத்தேடு, இளஞ்சூரி மெத்தேடெலாம் பண்ணலையே. அப்புறம் வார்த்தை வரல. சரி, அப்புறம் பர்சனலாக பேசுவோம். படிச்சுட்டு இருக்காங்களா குழந்தை? என்னப்பா படிக்கிறேன்? சரி, நல்லா வருவாங்கம்மா. வெள்ளை பூசணிக்காய் கொடுக்க சொல்லுங்கள், கொடுத்துட்டு வாங்க. நல்லா படிப்பாங்க, நல்லா வருவாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டா? சரி, வாழ்த்துக்கள், நல்லா வாங்க. வேறு ஏதாவது ஜென்ரலாக கல்வி அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நான் கேட்குறது வேறு ஏதாவது ரொம்ப இதுக்கு விடையே தெரியாமல் இருக்கங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? சபையில் கேட்க வெக்கமாக இருக்கா? அப்படி கேட்கும்போது தான் உங்கள் பிரச்சனை உடையும். ஒரு சபையில் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா உங்கள் பிரச்சனை உடைஞ்சிரும். ரகசியம் தெரியுமா? அதான் விஷயமே. யாருக்காவது இங்கே உடம்பு பக்காவாக இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, பொதுவாகவே எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லட்டும், இருக்க மாட்டாங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நோய் இல்லாத உடம்பு எதுவும் இல்லை. பாபாவுடைய உதி தண்ணியை எப்பயும் குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2வது இதயத்துக்கு வேலை கொடுங்க. எங்கே 2வது இதயம் வரலையா? 2வது இதயம் காணோம். 2வது இதயத்தோட புள்ள தான் வந்திருக்கிறாரு. சூப்பர். அது செய்ய மாட்டேன். காலையில் 5 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம் செய்ய சொல்கிறேன். செஞ்சீங்களா? அது எப்படி கையில் வெண்ணெயை வாங்கிட்டாங்க, நெய்க்கு எங்கே நெய் எங்கங்கிற மாதிரி இருக்கு. செய்யுங்க, கண்டிப்பாக உடம்பு நல்லாயிடும். சரியா? வேற ஏதாவது கேட்கணுமா? வேற யாராவது ஏதாவது சுவாமி பற்றி சொல்லணுமா? சரி, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்குவா? ஏம்மா வரியா? சரி, வாடா. அம்மா இது தெரியுதா? சரி, மகளுக்கு கொஞ்சம் இடம் விடுங்க. சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்கடா. இன்னைக்கு காலையில வந்து வீட்டில் வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. அம்மாவும் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே இருந்து யாரோ ஒருத்தங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க. யூஸ்வலா அப்படி யாரோ வந்து பக்கத்து வீட்டில் வந்து வண்டி நிறுத்தினா கூட அம்மாவுக்கு வந்து யாரோ வந்திருக்காங்களோ பாரு அப்படின்ற மாதிரி அம்மா கேட்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து சத்தமே வரல. சரி, யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எந்திரிச்சு வெளியே போய் பார்த்தேன். ஒரு வந்து வயசான ஒரு தாத்தா ஒரு அழுக்கு லுங்கி வந்து கட்டிட்டு இருந்தாரு. ஒரு வேஷ்டி, ஒயிட் கலர் வேஷ்டி வந்து கட்டிட்டு இருந்தாரு. கையில வந்து ஒரு குச்சி வச்சுட்டு அவரால் நிக்க கூட முடியல. அப்புறம் ஒரு கையில வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கு. அதுல ஒரு 4 மாம்பழம் இருக்கு. என்னை பார்த்து 10 ரூபாய் கொடு, காசு ஏதோ கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாரு. சரி, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சைடு போனேன். ஏதோ 10 ரூபாய் அங்கே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அவர் வந்து கொடுத்த உடனே அவர் என் மூஞ்ச பார்த்தாரு. மூஞ்சி பார்க்கறதுக்கு, அவரோட கண்ணு பார்க்கறதுக்கு வந்துட்டு இந்த ரொம்ப ஒரு 10:30, 11 அப்போ அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்பா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலர்ல வந்து இருக்கும். பார்த்த உடனே ஒரு மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து திடீர்னு வீட்டில் வந்து ஒரே நிமிஷம் அங்கேயே நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளார வந்தேன். உள்ளார வந்து அம்மா உப்புமா செஞ்சு வச்சிருந்தாங்க, மீதி இருந்துச்சு. கொடுக்கலாமா வேண்டாமான்னு தெரியல. இருந்தாலும் சரி போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பால போட்டு அதை வந்து எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்தேன். எங்கள் வீட்டில் உப்புமா தான் இருக்கு, இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்ட மீதி தான் வந்து இருக்கு, நீங்கள் வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து உடனே அழுக ஆரம்பிச்சு வெயிமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையை காட்டினாரு. அது பைக்குள்ளார வந்து நான் வச்ச உடனே அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்புறம் வந்து அழுதாரு. ஏன்ப்பா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஔவையார் சொன்ன மாதிரி ஊரெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து ஒருவேளை சாப்பாடு வந்து இப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் இந்த சைடு வந்துட்டு போனா நீங்க எனக்கு சாப்பாடு போடுவியாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஐயோ, நான் கண்டிப்பா சாப்பாடு போடுறேன்ப்பா, நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு 10 ரூபாய் மட்டும் கொடுக்குறியாமா, 10 ரூபாய் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னாரு. திரும்ப வந்து காசு வந்து 10 ரூபாய் மட்டும் இல்லை, தேடிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு 20 ரூபாய் நோட்டு மட்டும் இருந்துச்சு. அந்த 20 ரூபாய் நோட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அப்பா 10 ரூபாய் இல்லைப்பா, 20 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க, போதுமா இல்லை வேற நான் எதாவது எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்டேன். நான் 10 ரூபாய் தான் கேட்டேன்னு எனக்கு 20 ரூபாய் கொடுத்தியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அழுதாரு.
அழுததுக்கு அப்பா அழுகாதீங்கப்பா, இன்னொரு டைம் இந்த சைடு வந்தா வாங்க, நான் சாப்பாடு வந்து உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் அழுதுட்டே வந்து போனாரு. அப்புறம் எங்க ஆளையே காணோம். அப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன், அவர் வந்து காணோம். அப்புறம் இப்ப அப்பா வந்து அந்த விளக்கு வந்து பார்க்க சொன்னப்போ எனக்கு அப்பாவோட அந்த மூஞ்சில வந்து அந்த வயசான ஒரு தாத்தா தான் எனக்கு தெரியும். சூப்பர். இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? வந்ததே இல்லை. ம். வந்ததே இல்லை. வாங்கிட்டு போகிறாரு, தான்னு வாங்கிட்டு போகிறாரு. ஏம்மா அந்த பக்கம் வந்தால் சாப்பாடு போடுவியம்மா? ம், இவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். இது பாபா எந்த வடிவத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போவார். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? இன்றைக்கி மத்தியான ஆரத்தியில் முடிச்சுட்டு பொதுவாக வந்து அன்னப்பிரசாதம் கொடுக்கும்போது அவ்வா நிற்பாங்க, இல்லைன்னா குட்டிமா வருவாங்க, இல்லை வேறு யாராவது நம்ம மகாலட்சுமி கூட நிற்பாங்க, கலா கூட நிற்கா அப்படி. ஆனால் இன்னைக்கு பர்டிகுலராக இந்த மகளை தான் நிற்க சொன்னார். இப்போ நீங்கள் ஒரு சூட்சமாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் இன்னைக்கு வந்து நிற்க சொன்னார்? காலையில் பாபாவுக்கு கொடுத்த பொண்ணு இன்னைக்கு குருசாய் பிரசாதாலயால பிரசாதம் பாலிக்கும் போது கொடுக்கும்போது நீ தான் வந்து நிற்கணும் அவர் டிசைட் பண்ணிட்டார். கரெக்டு தானம்மா? பார்த்து ஒன்றும் பண்ணுமா தெரியுமா? அந்த பக்கம் வந்து சாப்பாடு போடுவோம்லம்மா? ஆமாம் தானே? வயசானவங்க இருந்தால் தான் போடுவீங்களாம்மா? கொஞ்சம் யங்காக இருந்தால் போட மாட்டீங்களா? ரைட்டு. இல்லைம்மா, நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம்மா. சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்னா இந்த பகிர்தல் ரொம்ப பலத்தை கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு எவ்வளோ ஒரு உயிரோட்டமாக பாபா வந்து எவ்வளோ அழகாக வந்து இருக்கிறாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா பாபாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் இருக்குது. என்கிட்ட பாபா வருவாரா, பேசுவாரா, எந்த ரூபத்தில் வேணால் வருவார். பைரவர் வடிவத்தில் கூட வருவார். சரிங்களா? நிறைய பேருக்கு நல்லது நடக்கிறதுக்கு சுவாமி வரக்கூடிய அந்த வடிவங்களை நீங்கள் கொண்டாடுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், மனசை மட்டும் எப்பவும் லேசாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பார்க்குறேன், இங்கே பூஸ்ட் ஆகி வெளியே போயிடுறீங்க, காலையில் இருந்துச்சுன்னா டொயின்னு இறங்கிறீங்க. அது ஏன் அது மாதிரி ஆகாதீங்க. சரிங்களா? எப்பொழுதும் பூஸ்டாகவே இருங்க. சரியா? உங்களுக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம் சொல்லுங்கள், இல்லை நமசிவாய சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சுவாமியினுடைய மந்திரத்தை சொல்லுங்கள், முருகருடைய கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, கந்த குரு கவசம் கேளுங்க. நிறைய பேருக்கு கந்த குரு கவசத்தினுடைய ரகசியம் தெரியாது. தியானம் செய்ய தெரியாதவர்களெல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்ல, எனக்கு தியானமே தெரியாதுங்க அப்படின்னா கந்த குரு கவசம் போட்டுட்டு ஒவ்வொரு லைனும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் தியானம். உங்களுக்கு தியானத்துடைய முழு பலன் கிடைச்சிடும். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலில் எலுமிச்சை பழத்தை வச்சு குத்தி என் பிரச்சனைலாம் சரியாகணுங்கிற பக்தர்களாக நம்ம இல்லாமல் பாதத்தில் வச்சு மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ரொம்ப சாந்தமான குழந்தைங்களா வாழணும் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சாந்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக மாறிடும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், கோபமாக வரும்போது கண்ணாடியில் பாருங்கள் உங்கள் முகத்தை, அவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமாம்மா? வியாழக்கிழமை அவ்வளோ அழகாக இருக்கீங்க, எப்படி தான் இந்த அழகாக இருக்கீங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பிரசாதம் ஆரத்தி பண்ணிடலாமா? ரைட், பிரசாதம் கொண்டது.